யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையே ஒரு விஷயத்துக்காக அர்ப்பணிக்கிறீங்க, ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குறீங்க. ஆனா அத கொண்டாடுறதுக்கு பதிலா நீங்களே அதுக்கு தீ வச்சு கொளுத்துறீங்க. ஏன் ஏன் ஒருத்தர் இப்படி செய்யணும்? வாங்க, ஜான் ஃபிளாம்ஸ்டீரோட இந்த நம்ப முடியாத கதைக்குள்ள போய் இதுக்கான பதில தேடலாம். வாங்க, இந்த கதைய ஒரு மர்மமான வரியோட ஆரம்பிக்கலாம். சர் ஐஎன் இது உணர்ந்தா நான் அவருக்கும் டாக்டர் ஹாலிக்கும் ஒரு பெரிய உதவிய செஞ்சிருக்கேன். இதை எழுதுனது நம்ம கதையோட நாயகன் ஜான் ஃபிளாம்ஸ்டீட். இதுல வர சர் ஐஎன் யாருன்னு நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்ல, சர் ஐசக் நியூட்டன் தான். நியூட்டனுக்கு போய் ஒருத்தர் உதவி செஞ்சதா சொல்றாரே, அதுவும் என்ன உதவி? இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த பெரிய உதவி என்ன தெரியுமா? அவரோட பல வருஷ உழைப்புல உருவான ஒரு நட்சத்திர அட்டவணையோட 300 காப்பிகளை எரிச்சதுதான். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். அவரோட லைஃப்ஸ் ஒர்க்கே எரிச்சிட்டாரு. ஒரு விஞ்ஞானி ஏன் தன்னோட படைப்பையே அழிக்கணும்? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம அந்த நெருப்புக்கு பின்னால இருந்த அந்த மனிதரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபிளாம்ஸ்டீட் ஏன் இப்படி ஒரு தீவிரமான முடிவெடுத்தாருன்னு புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அவரோட ஆரம்ப காலத்துக்கு போகணும். அங்கதான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஃபிளாம்ஸ்டீட்டோட கதை ஷிரியோக்கோ ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு பிசினஸ்மேனோட மகனா பிறந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதனால அவரால மத்த பசங்க மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போக முடியல. ஆனா அவர் அதனால முடங்கி போகல. தனக்கு கிடைச்ச நேரத்தை வீணாக்காம கணக்கையும் வானியலையும் அவரே கத்துக்க ஆரம்பிச்சாரு. அவரோட ஆர்வம் அவரை வானத்தை நோக்கி இழுத்துச்சு. அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான சில விஷயங்களை பாருங்க. 16 வயசுல முதல் முறையா சூரிய கிரகணத்தை பாக்குறாரு. அந்த ஒரு நிகழ்வு தான் அவரோட வாழ்க்கையே மாத்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, 1675ல அரசர் 2ஆம் சார்லஸ் அவரை இங்கிலாண்டோட முதல் அரச வானியலாளர், அதாவது ஆஸ்ட்ரோனாமர் ராயலா நியமிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த வருஷமே புகழ்பெற்ற ராயல் கிரீன்விச் அப்சர்வேட்டரிக்கு அடிக்கல் நாட்டுறாரு. சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு பயணம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கு பாருங்க. சரி, இந்த அரச வானியலாளர்ங்கிற பதவி சும்மா ஒரு பட்டம் மட்டும் இல்ல, அது கூடவே ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் வந்துச்சு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே எதிர்கொண்ட ஒரு பெரிய சவாலை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அது. அப்பெல்லாம் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை தீர்க்கரேகை பிரச்சனை, அதாவது த லாஞ்சிடியூட் ப்ராப்ளம். சிம்பிளா சொல்லணும்னா, கடல்ல போற கப்பல்களால அதுங்க கிழக்கு மேற்கு திசையில எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சரியா கணிக்க முடியல. இதனால எத்தனையோ கப்பல்கள் வழி தவறி போயிருக்கு, விபத்துல சிக்கியிருக்கு, பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருந்துச்சு: வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட ஒரு துல்லியமான பர்ஃபெக்டான மேப். அந்த வேலையை முடிக்கிற பொறுப்பு தான் ஃபிளாம்ஸ்டீட் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு சாம்ராஜ்யத்தோட தலைவிதியே மாத்தப் போற இந்த வேலைக்கு அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க தெரியுமா? வருஷத்துக்கு வெறும் 100 பவுண்டுகள். ஆமா, வெறும் 100 பவுண்டுகள். இதுலேருந்தே தெரியுது, அவர் இத பணத்துக்காக செய்யல, அறிவியலுக்கு ஏதாவது செய்யணுங்கிற அர்ப்பணிப்பு தான் அவரை இயக்கியது. அதுவும் 1-2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 40 வருஷம். நினைச்சு பாருங்க, 40 வருஷமா ஒவ்வொரு இரவும் குளிர்ல தனியா உட்கார்ந்து வானத்தையே பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. தன்னோட வாழ்க்கையோட பெரும் பகுதியை இந்த ஒரு வேலைக்காகவே தியாகம் பண்ணிருக்காரு. இந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு இருந்ததால தான் அவரோட வேலை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. ஆனா எல்லா வேலையும் 100% சரியா இருக்கணும்னு ஃபிளாம்ஸ்டீட் நினைச்சதுதான் அவரை இன்னொரு பெரிய விஞ்ஞானியோட மோத வச்சது. அந்த விஞ்ஞானி யாருன்னு பார்த்தா அவர்தான் சர் ஐசக் நியூட்டன். இங்கதான் 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை வருது. ஃபிளாம்ஸ்டீட் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒவ்வொரு சின்ன விஷயமும் சரியா இருக்கணும்னு நினைப்பாரு. அதனால தன்னோட டேட்டா முழுசா சரியா இருக்குன்னு உறுதி செய்யற வரைக்கும் அதை வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நியூட்டனுக்கு தன்னோட புவியீர்ப்பு விதிகளை நிரூபிக்க அந்த டேட்டா உடனே தேவைப்பட்டுச்சு. ஒருத்தர் பொறுமையா வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு, இன்னொருத்தருக்கு அவசரமா ரிசல்ட் வேணும். இங்கதான் 2 பேரோட கொள்கைகளும் மோதுச்சு. இந்த மோதலோட உச்சகட்டம் என்ன தெரியுமா? நியூட்டனும் அவரோட நண்பர் ஹாலியும் சேர்ந்து தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஃபிளாம்ஸ்டீரோட அனுமதியே இல்லாம அவரோட டேட்டாவை எடுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டாங்க. அதுவும் எப்படி? ஃபிளாம்ஸ்டீர் இன்னும் சரிபார்க்காத தப்புக்கள் நிறைஞ்ச ஒரு வெர்ஷனை. யோசிச்சு பாருங்க, உங்க பல வருஷ உழைப்ப உங்களுக்கே தெரியாம அதுவும் தப்பு தப்பா ஒருத்தர் வெளியிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய துரோகம். இந்த நிலைமையில ஃபிளாம்ஸ்டீட் என்ன செஞ்சாரு? தன்னோட உழைப்பையும் தம் பெயரையும் காப்பாத்திக்க அவர் ஒரு அதிரடியான, யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு எடுத்தாரு. அந்த முடிவுதான் அறிவியல் சரித்திரத்துல இன்னைக்கும் பேசப்படுது. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த திருட்டுத்தனமா அச்செடுக்கப்பட்ட 400 புத்தகங்கள்ல 300 புத்தகங்களை தேடி புடிச்சு வாங்கினாரு. அப்புறம் அந்த ராயல் அப்சர்வேட்டரிக்கு முன்னாடியே வச்சு எல்லாத்தையும் தீயிட்டு கொளுத்திட்டாரு. இது வெறும் கோபத்துல செஞ்ச செயல் இல்ல, தன்னோட தப்பான வேலைய உலகம் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு அறிவியலாளரோட எதிர்ப்பு இது.
ஆனா கதை இதோடு முடியல. அவரோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட மனைவி மார்கரெட் அவரோட உண்மையான சரிபார்க்கப்பட்ட வேலைய சரியா வெளியிடுறதுல ஒரு முக்கியமான பங்காற்றினாங்க. அப்படியே கடைசியா வெளியான அவரோட உண்மையான படைப்புல, அதாவது ஹிஸ்டோரியா கோயலிஸ்டிஸ் பிரிட்டானிக்கால எத்தனை நட்சத்திரங்கள் இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 3000. 2935 நட்சத்திரங்களோட துல்லியமான இருப்பிடத்தை குடிச்சிருந்தாரு. அந்த காலத்துல இது ஒரு நினைச்சு பார்க்க முடியாத சாதனை. துல்லியத்திலையும் சரி எண்ணிக்கையிலையும் சரி ஃபிளாம்ஸ்ட்ரீட்டோட வேலை அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டா இருந்த டைக்கோ பிராஹேவோட மேப்பை விட இது 3 மடங்கு அதிக நட்சத்திரங்களை கொண்டிருந்துச்சு. அதுவும் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா. சொல்லப்போனா வானியல்ல இது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு. அடுத்த 100 வருஷத்துக்கு இதுதான் வானியாளர்களுக்கு பைபிள் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஃபிளாம்ஸ்ட்ரீட்டோட பேர் வானத்துல நிலைச்சு நிக்குது. நம்ம இன்னிக்கும் நட்சத்திரங்களை குறிக்க அவரோட நம்பரிங் சிஸ்டத்தை தான் பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, நிலாவுல ஒரு எரிமலை பள்ளத்துக்கும் ஒரு சிறுகோளுக்கும் அவரோட பேர் வச்சிருக்காங்க. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் தன்னோட வேலையோட நேர்மைக்காக போராடின ஃபிளாம்ஸ்ட்ரீட்டோட கதை ஷெரிக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்ப ஃபிளாம்ஸ்ட்ரீட்டோட கதை நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. அறிவியலோட முன்னேற்றம் முக்கியமா, இல்ல ஒரு தனிநபரோட உழைப்புக்கான உரிமை முக்கியமா? ஒரு கண்டுபிடிப்பு எப்ப பொது சொத்தா மாறுது, அத யார் முடிவு செய்யறது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?